காமாட்சி அம்மன் கோயில் சப்பர திருவிழா இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாருங்கள் வீடியோக்கு நுழைவோம். இன்று 6/7/24 சனிக்கிழமை 13வது உற்சவத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சப்பர திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய உபகாரமாக திரு வாதவூர் குடும்பம் பிரான்ஸ், திரு குஞ்சிதபாதம் ஜெர்மனி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது கம்சுரை காமாட்சி அம்மா அறிவிப்பு வேட்டின் அறிவித்தல்கள். நேரம் இப்பொழுது 5:23 ஓகே, சந்திப்போம் அடுத்த முறை. நாளை தேர்க்கும் வருவோம். சாணம் தெரியா எல்லாம் குடிக்கிறீர்கள் ஒரு பையன் ரோஸ் பான் சுண்டல் என்ன சின்ன கேமரா செல்லிப்பு சுத்தி சுத்தி எல்லா பக்கம்
சாப்பாடு கடைக்குள்ள எடுத்து சாப்பாடு கோயில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, வணக்கம். இப்பொழுது அம்பாள் ஆலயத்தின் முதல் வீதி வந்து கொண்டிருக்கிறது. அம்பாள் கப்பலத்தூர் ஆரம்பத்துடன் அம்பாள் புறப்பட்டு பிரதான வீதியூடாக வரப்பில் இருக்கிறது. அதாவது பேர் செல்லும் பிரதான வீதியூடாக வழிபெறுகிறது சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே அம்பி அடியார்களே சென்று கூட்டி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நான் சொன்ன பொழுதுதான் அவர்கள் பார்க்கிறார்கள், இங்கே களத்தில் இருக்கிறதா நம்பில் இருக்கிறதா என்று. தயவு செய்து உங்கள் உறவுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் எங்களிடம் வந்து நிறைவு செய்ய வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் நீங்கள் கவனமாக வெற்றிக்கு வருவாரு அப்போது கேட்டுக்கொள்கிறோம். முடிந்தளவு குறைக்க வேண்டுங்கள் என்று நாம் உங்களாக கேட்டுக்கொள்கின்றோம். காமாட்சியம்பாள் என்று 32 வருடங்களாக சிறப்பாக கம் நகரில் அமர்ந்து எல்லோருக்கும் ஆட்சியை வைக்கப்பட்டிருக்கும் ஆலயமாக வைக்கப்பட்டிருப்பதை காம்சை காமாட்சியம்பாள் அம்பாளின் வளர்ச்சிக்கு உங்களது உழைத்த உதவிகளை எனக்கு வாரி வழங்கி என்னும் ஆலயத்தில் மத்திய வேலை திட்டத்திற்கு நீங்கள் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக இந்த ஆலயத்தின் முன்பக்கத்தில் மணிமண்டபம் புதிதாக அமைக்க இருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, அமைக்க இருக்கின்றோம். அது மட்டுமில்லை, இப்போது அவசரமாக நாங்கள் பேர் கொண்டு அதாவது பேர் சென்ற பக்கத்திலே சிகிச்சைகளை நாங்கள் சிறப்பாக செய்திருக்கின்றோம். அதுபோல அபத்திரமாக கொண்டு 58,000 பேசியிருக்கின்றோம். இப்போது மணிமண்டபம் சேர்க்கை கோரி செய்வதற்காக நாங்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் நாங்கள் தேவைப்படுகின்றது. இப்போதும் இங்கே 1200 உதவி இருக்கிறார்கள். பெண்மேலும் உங்களுக்கு உங்களை முடிந்த உதவிகளை எனக்கு வாங்கி வழங்குமாறு ஆகவே அடியார்களே உங்களால் முடிந்த உதவிகளை எனக்கு வாரி வழங்கி இந்த ஆலயத்தை நாம் இருக்கும் காலங்களில் மட்டுமல்ல ஐயாவுக்கு ஆசையும் கூட ஆலயத்தின் காலங்களில் நீங்கள் செய்துவிட வேண்டும் என்ற அவரது நோக்கம் நிச்சயமாக அவர் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அடியார்களே நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி இந்த ஆலயத்தை மென்மேலும் தயார் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள். நல்லூர் டிராவல்ஸ் சர்வீஸ் அந்த ஓனரை முன்னுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். अद्येवं गुणविशेषेण वित्तायास्यां वर्धमानायां चन्द्रजयकरण्णामध्यानां गोपीनाथनामध्यानां रम्यानां नामध्यानां लोकवेणामध्यानां मायालिने नामध्यानां रमञ्जल्वर्णामध्यानार्तनकालं हस्तनिर्वक्तायां नमल्मानां द्वादशनिर्वक्तायां धनलक्ष्मीनां न्यागात्रानिर्वक्तायां धनोजर्नामध्यानां पुत्रानिर्वक्तायां नवीनानामध्यानां उत्तरदानिर्वक्तायां नामध्यानां இது வீடியோ. ஆனால் அங்கே எடுக்கிறேன் இங்கே அங்கே தான் எடுக்கிறோம். இங்கே எடுக்கிறேன் இருப்பலாம் எல்லா இடம் இருப்பலாம்.
நம்முடைய இந்த ஆலயத்தை பற்றி யூடியூப் சேனலில் செய்பவர்களுக்குமான விதிமுறைகளை செவிமடுக்குமா அவர்கள் சுய அனுபவம் பற்றிய கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும். நிர்வாக சம்பந்தமான கேள்விகள் கேட்கக்கூடாது. ஆலய பரிபாலனம் செயல்பாடுகள், புதிய வளர்ச்சி திட்டங்கள், ஆலய வரலாறு விஷயங்களை ஆலய ஆதீனகர்த்தாவாகிய சிவஸ்ரீ பாஸ்கர குருக்கள் அவர்களிடமே கேட்டறிந்து கொள்ள வேண்டும். நேரடி ஒளிபரப்பு செய்யும் பொழுது தங்களுடைய வினாக்களுக்கு சரியான முறையிலும் தக்க பதிலும் இல்லாமல் குதர்க்கமாகவும் மற்றவர்கள் மனம் நோகும்படியான பதில்களை தருபவர்களாயின் அந்த கணமே அதை நீக்க செய்வதோடு தொடர்ந்து அவர்களிடம் எந்த விதமான கேள்விகளையும் கேட்கக்கூடாது. ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளை தவிர அரசியல் சம்பந்தமான அல்லது மற்ற ஆலயம் பற்றிய கேள்விகளையோ பக்தர்களிடம் கேட்கக்கூடாது. தனிப்பட்ட நபர்களின் முகங்களை வெளிக்காட்டும் பொழுது அவர்களின் அனுமதி பெற வேண்டும். இந்த விதிமுறைகளுக்குட்பட நீங்கள் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் எங்கள் ஆலய ஆதீனகர்த்தாவாகிய சிவஸ்ரீ ஆறுமுக பாஸ்கர குருக்கள் அவர்கள். ஐயா அவர்கள் ஏர்மன் கம்சரி காமாட்சி அம்மன் கோயில் சப்பர திருவிழா, நாளை தேர் திருவிழா அன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அது சப்பரம் இப்போ வெளியில் வந்து நிற்கி இன்னும் விலையில் உள்ளுக்கோ 32வது வருஷம்னு சொல்லிச்சவன் இளம் சொன்னவன் தெரியல. ஐயா வந்து இதுன்றாராம். ஓகே, செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. கம்சரி காமாட்சி அம்பாள் ஆலயத்தின் 32வது வருடாந்த மகோத்சவ சப்பர திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று இப்பொழுது சப்பரம் புறப்பட இருக்கின்றது. இப்பொழுது வடம் எழுப்பதற்காக 2 பக்கமே வட கயிர்களை எழுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நாதஸ்வர கலைஞர்கள் சகலையில் அமர்ந்து இன்றைய வாத்தியத்தை வழங்கி இருக்கின்றார்கள். எல்லோரும் அமர்ந்து சென்று அவர்கள் சிறந்த முறையிலே இப்போது வாத்திய நிகழ்வுகளை தொடர்ந்து வீதிகளாக வர இருக்கின்றார்கள். அடியார்களை அமைதியாக சென்று வீதி உலா வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நகரில் வீட்டிலிருந்து காமாட்சி அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற அன்னை இப்போது சப்பரத்திலே ஆரோகணித்து அழகாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே, ஓவா முகுந்தற் கிளையவளே, பார்த்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்று செய்கின்ற 5 தொழில்களையும் செல்கின்ற ஆதி பராசக்தி சப்பரத்திலே மிகவும் அழகாக வீற்றிருந்து உங்களுக்கு காட்சி தந்து கொடுக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை அடியார்கள் கண்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள். நாளை மிக அழகிய அந்த ரதத்திலே அம்பிகையானவள் ஆரோகணிக்கவும் இருக்கின்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவை. அம்பிகையினுடைய இந்த சப்ப ரதத்தை அமைதியாகவும் பக்தியாகவும் எடுத்து சென்று அம்பிகையினுடைய அந்த ஆரோகணிக்கின்ற இந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டு இந்த அம்பிகையினுடைய அருளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக அழகிய அந்த ரதத்திலே அம்பிகையானவள் ஆரோகணிக்கவும் இருக்கின்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவை. அம்பிகையினுடைய இந்த சப்ப ரதத்தை அமைதியாகவும் பக்தியாகவும் எடுத்து சென்று அம்பிகையினுடைய அந்த ஆரோகணிக்கின்ற இந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டு இந்த அம்பிகையினுடைய அருளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
எப்னா தமிழன் வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த வேறு 3 பாட்டு 4 பாட்டை வேறு மணித்தேர் கணக்கு எடுத்துட்டு இருக்கிறார் சுற்றி வத்தி என்ன சரி கூட இது நாளை தேரில் சந்திப்போம். ஈஸியாக எடுக்கலாம். ஒரு ஆள் தேவையில்லை, வீடியோகிராஃபரே தேவையில்லை. கோயிலெல்லாம் முடிஞ்சுது, நீ வீட்டை போய் கொண்டு இருக்கணும். கோயில் முடிஞ்சு கடைக்கு போடு, இந்த அண்ணா மேடம் வேறு கடைக்கு போனால் தான் நிம்மதி.